என்னோட பையன்கிட்ட சொன்னேன், "நேத்து வச்ச பழைய இட்லி இருக்குடா, இன்னைக்கு நைட் வந்து சில்லி இட்லி போட்டு தரேன்னு" சொன்னேன். கடைசி பார்த்தா அது 2 இட்லி தான் இருந்திருக்கும் போல. நான் கவனிக்கவே இல்ல. ரொம்பவே சிம்பிளான சில்லி இட்லி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கருவேப்பில, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு குடை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி, பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஒரு மீடியமான சைஸ் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா, தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவோட வெங்காயம், தக்காளி, குடை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க இட்லியும் வந்து சேர்த்துக்கலாம். இட்லி வந்து 2 தான் இருந்தனால தோசை கல்லே வந்து குட்டி குட்டியா ஒரு 2 குட்டி தோசை வந்து ஊத்திக்கிட்டு, அதையும் வந்து கட் பண்ணி இதில வந்து சேர்த்துக்கிட்டு, மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட சில்லி இட்லி. இல்ல நம்மளோட சில்லி இட்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.